ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேரு. 5வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன் இப்போ. குருந ஹத்வா ஹி மஹானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருநிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். இதெல்லாம் கொஞ்சம் மீட்டர் பெருசா இருக்கு. அதாவது அர்ஜுனனுடைய மனநிலையை அழகா படம் பிடிச்சு காட்டக்கூடியது. இதில் பல உள்ளார்ந்த அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு. நான் சுருக்கமாக தான் உங்கள்கிட்ட இந்த சாஸ்திரத்தோட அர்த்தத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், படிக்கிறதுக்கு ஒரு ஆசை நல்லா வரணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அர்ஜுனனுடைய சொற்கள் இது. மகானுபாவான், அறிவிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் தூய்மையான இந்த குருமார்களை, மகானுபாவர்கள்னா அறிவு ஒழுக்கம் சொற்கள் இதிலெல்லாம் சிறந்தவர்கள், அப்பேற்பட்ட குருமார்கள் பெரியோர்கள், இவர்களை கொல்லாமல் இகலோகே பைக்ஷமபி போக்தும் ஸ்ரேயா, இந்த உலகத்தில் பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம். இந்த இடத்தை தான் நாம் அர்ஜுனன் துறவு வாழ்க்கையை விரும்புகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குறிப்பதாக எடுத்துக்கிறோம். அதாவது இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு பிச்சை எடுக்கக்கூடாது, பிக்ஷை எடுக்கக்கூடாது. பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சன்னியாசி இவர்களெல்லாம் சமைக்கக்கூடாது. இல்லறத்தார்கிட்ட போய் பிக்ஷை ஏற்றுக்கொண்டு தாங்கள் கல்வி கற்கவும் கடவுளை தியானம் செய்யவும் தத்துவ ஆராய்ச்சி செய்யவும் வேண்டும். இந்த 3 பேருக்கும் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக நேரம் நிறைய வேணுங்கிறதுக்காக இல்லறத்தார்கள் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணைன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அவர்களுக்கு உபகாரம் செய்கிற வழக்கம். அர்ஜுனன் இங்கே என்ன சொல்கிறான்? சன்னியாசியாக போயிடலாம், இவர்களை கொன்று பாபம் வர்றதை விட சன்னியாசியாக போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கிறான். அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறான், ஹத்வார்த்த காமாம்ஸ்து குரு நிகைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். அவர்கள் துரியோதனனுக்கு திருப்தியை பண்ணணும்னு நினைக்கிறார்கள். அவர்கள் இத்தனை வருஷமாக அவன் சாப்பாடு போட்டிருக்கான், இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கான், அவங்களுக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கான். அந்த ஒரு எண்ணத்தில் நமக்கு இத்தனை வருஷமாக இவன் உதவி செஞ்சுருக்கான், நம்ம இவனுக்கு உதவி செய்யாமல் என்ன பண்ணுறது? நமக்கு யார் உதவி செய்கிறானோ அவன் ஒருவேளை நல்லவனாக இல்லாட்டா கூட அது மனசில் உள்ளூர அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம சமூகத்தில் பார்க்குறோம், இதெல்லாம் லௌகிக்க விஷயந்தான். தப்பு பண்ணுறதுல கூட ஒரு தர்மத்தை வச்சுட்டு இருக்காங்க, ஒரு திருடுறதுல கூட ஒரு தர்மம் இருக்குதுன்னு சொல்கிறான். அதே மாதிரி கையில் பொருளை வாங்கிட்டா எந்த ஒரு வேட்பாளர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தான் நம்ம பண்ணணுங்கிற அளவுக்கு அதில் ஒரு சின்ன தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் மக்கள். அது மாதிரிலாம் கூட நீங்கள் நினச்சிக்கலாம். பெரியவங்க தான் இருந்தாலும் இத்தனை வருஷமாக நம்மளை பாதுகாத்திருக்கான், இவனுக்கு உதவி செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாக இருக்கும். அப்படித்தான் வியாசர் சித்தரிக்கிறார். ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் சித்தரிக்கிறது இல்லை. அந்தந்த பாத்திரங்களை அவரவர்களுடைய மேலான உயர்வான தன்மைகளையும் அதே சமயம் சில வீக்னஸ் இருந்தால் அதையும் தெளிவாகத்தான் வியாசர் வர்ணிச்சிருக்கார் மகாபாரதத்தில். அதுக்காக ஒருத்தரை ஓஹோன்னு பெருசாகவும் சொல்கிறதில்ல, அதே சமயம் அவர்களுடைய வீக்னஸை மறைக்கிறதும் கிடையாது. இதுதான் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுடைய மாபெரும் சிறப்புன்னா அது மிகையாகாது. அப்போ அர்த்த காமானு குருனுங்கிறான். அவர்களுக்கு பொருளையும் இன்பத்திலையும் கொஞ்சம் ருச்சி இருக்கலாம், ஆனால் அவர்கள் பெரியவர்கள். அவர்களை கொன்றுவிட்டு நான் இந்த உலகத்தில் இந்த ராஜ்யம் சுகம் பவர்லாம் அனுபவித்தேன்னா எனக்கு எதை பார்த்தாலும் ரத்தம் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், உணர்ச்சி இருக்குங்கிறான். ருதிர பிரதிக்தானு போகானு புஞ்சீய. ருதிரம்னா ரத்தம், பிரதிக்தானு போகானு ரத்தம் கலந்த மாதிரியே இருக்கும். ஏன்னா யுத்தத்தில் கொன்று விட்டால் அது அவங்க ரத்தத்தோடு விழுவார்கள், அது மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். அப்புறம் எதை அனுபவித்தாலும் தாத்தாவையும் குருவையும் கொன்று அந்த ரத்தமெல்லாம் பார்த்தது ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா, அது அப்படியே வர்ணிக்கிறான். கிருஷ்ணர் பொறுமையாக கேட்டுருக்கார். அப்போ மேலும் அர்ஜுனனே பேசுகிறான். அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரிவோம். ஓ